லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் யோசித ராஜபக்ஷ கைது. நிதி முறைகேடு வழக்கில் பசில் ராஜபக்ஷவை கைது செய்ய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எரிபொருள் நிவாரணம் அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சரின் ஹோட்டலை அதிரடியாக சுற்றி வளைத்த போலீசார். டிரம்பை குறிவைத்து தாக்குதல், தப்பிய பல முக்கிய பிரபலங்கள். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யோசித ராஜபக்ஷ இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை லஞ்ச அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜரானதை தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டார். இணைத்துக் கொள்ளப்பட்டது மற்றும் அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரச கடற்படை கல்லூரியில் அவருக்கு வழங்கப்பட்ட பயிற்சி ஆகியவை தொடர்பான விசாரணை நிமித்தமே ராஜபக்ஷ ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். விசாரணை அதிகாரிகளால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கேள்விகளுக்கு பின்னர் ஆணைக்குழு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். முன்னதாக நேற்றைய தினம் ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற விசாரணை ஒன்று இருந்தால் தம்மால் ஆஜராக முடியவில்லை என அவர் அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இதன் விளைவாக அவர் ஆஜராக வேண்டிய நேரம் இன்று காலை மாற்றியமைக்கப்பட்டது. இன்று ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கொழும்பு கோட்டை நீதிவான் பஷன் அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நிதி முறைகேடு தொடர்பான நீதிவான் விசாரணை இன்று நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் சார்பாக நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் கலிங்க இந்திதிச மூன்றாவது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் அளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 7.8 மில்லியனை அதனை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக செலவிடாது உவா மாகாண சபை தேர்தலுக்கான 12,000 சரட்டுகளை அச்சிட சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு நீதிமன்றில் அறிக்கை அளித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜாஃப்ரே தலா ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 2 சரீர பணிகளிலும் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சந்தேக நபர்கள் மீது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபராக பெயரிடப்படுவாரா என்று நீதிபதி குற்றப்புலனாய்வு துறையினரிடம் விசாரித்துள்ளார். இதன்போது இது தொடர்பாக அரசு வழக்கறிஞரின் அறிவுறுத்தல்கள் இன்னும் பெறப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு துறை தெரிவித்துள்ளதாக நீதிபதி திறந்த நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தின் 3வது சந்தேக நபரான நிர்வாக பணிப்பாளரும் பி அறிக்கையில் பெயரிடப்பட்ட சந்தேக நபரான நிதி பணிப்பாளரும் சம்பவம் தொடர்பான முதல் மற்றும் 3வது பட்டிச்சீட்டுகளில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நிதி பணிப்பாளர் இன்னும் கைது செய்யப்படாததால் 3வது சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த வழக்கில் 3வது சந்தேக நபரான நிர்வாக பணிப்பாளர் ரூமி ஜாபருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு அக்டோபர் 14 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 2வது சந்தேக நபரான பணியகத்தினுடைய முன்னாள் தலைவர் பாஸ்வர குணவர்த்தனவை பிணையில் விடுவிக்குமாறு முந்தைய விசாரணையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய முதல் சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் விலை குறைப்புக்கான பலன் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான லலித் ஜெயதீச தெரிவித்தார். எனினும் உலக சந்தையில் நிலவும் தற்போதைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக விலை குறைக்கப்படும் குறிப்பிடப்பட்ட கால பகுதியை தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். உலக சந்தையில் ஏற்படும்
சாதகமான மாற்றங்களின் நன்மைகள் மக்களுக்கு நேரடியாக கடத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளை எந்தவித தடையுமின்றி சீராக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் மக்களுக்கு இந்த எரிபொருள் நிவாரணங்களை வழங்குவது அவசியமாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இன்னும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. ஒரு நிச்சயமற்ற நிலையிலேயே நீடிக்கிறது. எனினும் இரு தரப்பினரும் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடும் பணிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை இந்த உடன்படிக்கை கையெழுத்தான பின்னர் உலக பொருளாதார நிலைமை சாதகமான முறையில் மாறும் என நம்பப்படுகிறது. அந்த சாதகமான சூழ்நிலையில் நல்ல பலன்கள் எமது நாடு போன்ற நாடுகளுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதன் நன்மைகள் நிச்சயமாக மக்களுக்கு வழங்கப்படும். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் கணிசமாக உயரக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் சுங்க மதிப்பை நிர்ணயிக்கும் போது முன்னர் வழங்கப்பட்டு வந்த 15% மதிப்பீட்டு குறைப்பு நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்கம் சந்தை முழுவதும் உணரப்படும் என்றும் பிரபலமான வாகன வகைகளின் விலைகள் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வாகன இறக்குமதியாளர்களினுடைய சங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு பயன்படும் சுங்க மதிப்பீட்டு முறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களே இந்த விலை உயர்வுக்கு பிரதான காரணம் என கூறியுள்ளார். மோட்டார் வாகனங்களின் சுங்க மதிப்பை நிர்ணயிப்பதற்கு 2 தனித்துவமான முறைகளை 2016 ஜூன் 14 தேதியிட்ட வர்த்தமானி பரிந்துரைக்கிறது என அந்த சங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். பிரிவு 1 புத்தகம் புதிய மோட்டார் வாகனங்களுக்கு பிரிவு 1B பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் உட்பட மற்ற அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு 15% சலுகை வழங்கப்படுவதாகவும் இறக்குமதி விதிமுறைகளின் கீழ் தகுதி பெறுவதாக புத்தம் புதிய வாகனங்கள் முதலில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிற்பாடு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாக ஏற்றுமதி செய்யப்படும் போது அரசாங்கம் வருவாய் இழப்பை சந்திப்பதாகவும் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமாக கூறப்படும் கொழும்பில் அமைந்துள்ள ஆடம்பர விடுதியொன்றில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். குறித்த தேடுதல் நடவடிக்கையில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுதிக்குள் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தேடுதல் ஆணைக்குழுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாடாந்துறை பலான மத்திய ஊழல் ஒழிப்பு விசேட அதிரடிப்படையின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகன் ஒலிகல மற்றும் பொறுப்பு பிரதம போலீஸ் பரிசோதகர் இந்திக்க வீரசிங்க ஆகியோரினுடைய தலைமையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 55 போலீஸ் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 4 மாடிகளை கொண்ட விடுதியில் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற விரிவான சோதனையின் போது துப்பாக்கிகள் அல்லது வேறு சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து விடுதியின் முகாமையாளரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவினுடைய வெள்ளி மாளிகையை இலக்கு வைத்து நடத்தப்படவிருந்த தொடர் கொடூர தாக்குதல்களை அமெரிக்காவின் FBI நிறுவனம் முறியடித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி மாளிகையில் நடத்தவிருந்த தற்காப்பு கலை போட்டித் தொடரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்தாரர்கள் வெடிப்பொருட்களை ஏற்றிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தொடரை காண வருகை தரும் பெருந்திரளான மக்களை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. கிடைக்கப்பட்ட உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் களமிறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் இந்த திட்டம் செயற்படுத்துவதற்கு முன்பாகவே அதனுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை கைது செய்தனர். இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்த அதே நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 80வது பிறந்தநாள் கொண்டாட்டமும் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், உப ஜனாதிபதி JD வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் இலான் மஸ்க் போன்ற முக்கிய பிரமுகர்களே இந்த தாக்குதல்தாரர்களினுடைய இலக்காக இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் யோசித ராஜபக்ஷ கைது. நிதி முறைகேடு வழக்கில் பசில் ராஜபக்ஷவை கைது செய்ய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எரிபொருள் நிவாரணம் அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சரின் ஹோட்டலை அதிரடியாக சுற்றி வளைத்த போலீசார். டிரம்பை குறிவைத்து தாக்குதல், தப்பிய பல முக்கிய பிரபலங்கள். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.